கோடீஸ்வரர்களுக்கு தான் சீட்டு. யாரு போனாலும் சரி 5 கோடி ரூபா செலவழிக்கக்கூடிய ஆளுக்கு தான் சீட்டு. கட்சிக்கு டெபாசிட் பண்ணினாரு. இப்படி சாதாரணமானவர்களுக்கு இப்ப விசிகால பன்ருட்டியில அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் போட்டிடுறாரு. கந்தர்வ கோட்டை அந்த பகுதியில் சின்னத்துறைன்னு ஒருத்தர் போட்டிடுறாரு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா. இவர்கள்லாம் சாதாரணமானவர்கள். இப்போ விசிகால ஒரு எளிய மனிதனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. பன்ருட்டி போட்டியிடக்கூடிய அப்துல் ரஹ்மானுக்கு அவர் திருமாவளவனை நிழல் போல தொடர்ந்து கட்சி பணி ஆற்றியவர், தொண்டாற்றியவர். அது கொடுக்குறாங்க. அப்படி யாருக்காக கொடுத்துருக்கிறாரான்னு பார்த்தா என் கார் டிரைவருடைய இதுக்கு கொடுத்துருக்கேன் மகனுக்கு. அவ்வளவு சொன்னாங்க இல்ல? ஆமா, கார் டிரைவர் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரா? கார் டிரைவர் மகனுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னார்ல. அப்புறம் கடைசியில கிட்ட நெருங்கி போய் பார்த்தா அவன் பினாமியில் இருக்கான். சொத்துக்களுக்கான பினாமியில.